Class 6, Chapter 7, Measuring using Fractional Units. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸை எப்படி ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டேக் அ ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர். இதை ஃபுல் லென்த் இந்த ஹோல் யூனிட் எடுக்கும்போது அதை ஒன் ஸ்ட்ரிப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதையே நான் ரெண்டு பார்ட்டாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணால் என்னவாகும்? இது இப்போ ஃபோல்ட் பண்ண போர்ஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட், ரெண்டு பார்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவல் பார்ட் இருக்கு. அப்போ ஒரு பார்ட்டையும் நம்ம எப்படி சொல்லணும்? 1 டிவைடட் பை 2 மீன்ஸ் ஒரு ஃபுல் ஸ்ட்ரிப் வந்து இப்போ பாதியா டிவைட் ஆயிருக்கு, ரெண்டு பார்ட்டா டிவைட் ஆயிருக்கு. ஸோ கீழே அதனால தான் 2 கொடுத்துருக்கோம். 1/2 ஒரு ஸ்ட்ரிப்பு 2ஆ டிவைட் ஆயிருக்கு. இப்போ இங்க அதே ஒரு ஸ்ட்ரிப்பு 4ஆ டிவைட் ஆயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் போர்ஷனை 1/4ன்னு சொல்லுவோம், செகண்ட் போர்ஷனை 2/4ன்னு சொல்லுவோம். ஆனா அதை இன்னும் பிரீஃபா சொல்லணும்னா 2 டைம்ஸ் ஆஃப் 1/4. இந்த ஒன்னு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4, இது ஒரு 1/4. இப்போ இது ரெண்டு தடவை எடுக்கும்போது 2 டைம்ஸ் ஆஃப் 1/4, 3 பார்ட்ஸ் எடுக்கும்போது 3 டைம்ஸ் ஆஃப் 1/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி இப்போ இங்க பாருங்க, இங்க நமக்கு எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 8 ஈக்குவல் பார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் சொல்லும்போது எப்படி சொல்லணும்? 1 டிவைடட் பை 8, அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் சொல்லும் போது 2 டைம்ஸ் ஆஃப், இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும்னா செகண்ட் பார்ட் வரைக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 1/8 ஈக்குவல் டு 2/8. 3யோட சேர்த்து 3 போர்ஷன் எடுக்கும்போது என்ன சொல்லணும்? 3 டைம்ஸ் ஆஃப் 1/8, அதை 3/8ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் ஆஃப் 1/8, ஸோ 4/8. அடுத்தது 5 ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ 5 டைம்ஸ் ஆஃப் 1/8, 5/8. 6 டைம்ஸ் ஆஃப் 1/8, 6/8. இப்படியே நம்ம 8 வரை கொண்டு போனோம். 7 டைம்ஸ் ஆஃப் 1/8, that is 7/8. ஓகே, ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸ் வந்து இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் சைஸ் ஒரு ரவுண்ட் இருக்கு, அது அப்படின்னா ஃபுல் ரொட்டி. ஹாஃப் அப்படின்றது இங்க டினோட் பண்ணிருக்காங்க பாருங்க, இது ஹாஃப் ரொட்டி. ஸோ இந்த ஹாஃப் ரொட்டி ஆட் பண்ணிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் 1 டைம்ஸ் ஹாஃப் இருக்கு, 2 டைம்ஸ் ஹாஃப், 3 டைம்ஸ் ஹாஃப், 4 டைம்ஸ் ஹாஃப், 5 டைம்ஸ் ஹாஃப். இப்போ இங்க 1 2 3 4 5 டைம்ஸ் இருக்கு, 5 டைம்ஸ் ஹாஃப் இருக்கு. We can describe how much the quantity is collecting together. Fractional units ஆக எழுத முடியும். ஸோ 1 டைம்ஸ் ஹாஃப்னா ஒரு ஹாஃப், 2 டைம்ஸ் ஹாஃப்னா 1/2 பிளஸ் 1/2. ஸோ எந்த பார்ட் எடுக்கிறோமோ அது எத்தனை டைம்ஸோ அது அத்தனை டைம்ஸ் நம்ம எழுதுவோம். Continue this table of 1/2 for 2 more steps அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே 5 இருக்கா, இன்னும் 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? ஸோ இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ அங்க 5 ஹாஃப் ரொட்டி இருக்கு, அப்போ இங்க 6 ஹாஃப் ரொட்டி எழுதணும். ஸோ ஒரு ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் அதுக்குள்ளேயே தான் வருது. அடுத்து 6 ஹாஃப் ரொட்டி, ஸோ 2 ஹாஃப்ஸ், சாரி 4 ஹாஃப்ஸ் வரைஞ்சாச்சு, 6 ஹாஃப் வரைஞ்சாச்சு. அப்போ 6 டைம்ஸ் ஹாஃப். இந்த 6 டைம்ஸ் ஹாஃப் எப்படி எழுதலாம்? 1/2 பிளஸ் 1/2 பிளஸ் 1/2 1/2 1/2 1/2, 6 டைம்ஸ் எழுதியாச்சு. இது 2 மோர், அவங்க என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மோர் போர்ஷன் போக சொல்லியிருக்காங்க, 2 மோர் ஸ்டெப்ஸ். ஸோ ஒரு ஸ்டெப் வரைஞ்சிருக்கோம், அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணும்? இங்க 6 ஹாஃப் வரைஞ்ச மாதிரி 7 ஹாஃப், 2 3 4 5 6 7. ஸோ இங்க 7 டைம்ஸ் ஹாஃப். இப்போ 1/2 அப்படின்னு 7 தடவை எழுதணும் நம்ம. 7 டைம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். 5 6th time and 7th time. Okay, next question.
Can you create a similar table for 1/4? இதே மாதிரி 1/4க்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஹாஃப்னா நம்ம இப்படி சர்க்கிள்ல பாதியா வரைஞ்சோமா, அப்போ குவார்ட்டர் 1/4ன்றது அதை விட பாதி. அப்போ 1/4க்கு நான் எப்படி வரையணும் அப்படின்னா, ஸோ இது ஒரு சர்க்கிள்ல 4 போர்ஷனா இப்படி டிவைட் பண்றோம். இதுதான் 1/4. இப்போ இந்த 1/4 நான் எப்படி வரைவேன், இப்படி வரைவேன். ஸோ இது வந்து ஒரு 1/4. இதுவே இப்படி வரைஞ்சாச்சா. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 1/4, 1/4 பிளஸ் 1/4. இங்க வந்து 1 டைம்ஸ் ஆஃப் 1/4. இங்க 2 டைம்ஸ் ஆஃப் 1/4. இங்க 1/4 1/4 1/4. அப்ப 1/4 பிளஸ் 1/4 பிளஸ் 1/4 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் 1/4. நெக்ஸ்ட் வரையும் போது ஸோ இது வந்து 4 டைம்ஸ் ஆஃப் 1/4. 1/4 1/4 பிளஸ் 1/4 எழுதும்போது எப்படி எழுதணும், 4 டைம்ஸ் ஆஃப் 1/4. Okay, next question. Make 1/3 using a paper strip. Can you use this to also make 1/6 பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1/3க்கு ஒரு ஸ்ட்ரிப் வரைஞ்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3க்கு 1/3 ஸ்ட்ரிப் அப்படின்றது 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ இது ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப். இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பை 3 பார்ட்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஒரு பார்ட்டும் 1/3 1/3 அண்ட் 1/3. ஸோ ஒரு பார்ட்டும் 1/3. ஆனால் இது நம்ம இப்படி எழுத மாட்டோம், இங்கே உள்ள எழுதுறேன். இட்ஸ் 1/3. 3 பார்ட், ஒரு பேப்பரை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ by3. ஸோ இங்கே எழுதும்போது 1 டைம்ஸ் ஆஃப் 1/3. ஸோ அதுவே அடுத்தது இதோட சேர்த்து எழுதும்போது நமக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் ஆஃப் ஒரே 2 1/3 இருக்கு. நெக்ஸ்ட் இங்கிருந்து ஃபுல்லா கவர் பண்ணும்போது என்ன வரும், 3 டைம்ஸ் ஆஃப் 1/3 ஈக்குவல் டு 3/3. 3/3னா 1. இதுவே இங்க 2/3. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இட் இஸ் ஜஸ்ட் 1/3. இதே மாதிரி 1/6க்கு பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ 1/6 பண்ணுவோமா. இது அகைன் a paper strip is divided into 6 equal parts. So 1 2 3 4 5 6. So 1/6. ஒரு பேப்பரை 6 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஒன்று 1/6. ஆனால் இதை நான் எழுதும்போது இங்கே 1 டைம் ஆஃப் 1/6. நெக்ஸ்ட் எழுதும்போது இங்கே வரைக்கும் வரும்போது 2 டைம்ஸ் ஆஃப் 1/6, that is 2/6. நெக்ஸ்ட்டுக்கு போகும்போது 3 டைம்ஸ் ஆஃப் 1/6, that is 3/6. நெக்ஸ்ட்டு 4 times of 1/6 means 4/6. ஒன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிட்டே வரோம். இங்க வரும்போது 5 times 1/6, அதை 5/6 அப்படி எழுதலாம். லாஸ்ட்டுக்கு வரும்போது மொத்தமா எழுதுறோமா, மொத்தமா எழுதும்போது 6 times ஆஃப்னு வரும். எல்லாத்தையும் கவர் பண்ணி எழுதுறோம். ஸோ 6 times of 1/6. 6/6 which is equal to 1. Okay, next draw a picture and write an addition statement as above to show. So என்னென்ன எழுதணும்னா 5 times of 1/4 of a roti. So 1/4 of a roti வந்து 5 times நமக்கு picture வரைய சொல்லியிருக்காங்க. Question number 4. So question number 4 வந்து
5 times of 1 by 4, 5 times 1 by 4 of a roti. So 1 by 4ன்றது நம்ம இது ஒரு சர்க்கிள்ல 4ஆ டிவைட் பண்ணி ஒரு போர்ஷன் தான் 1 by 4. ஸோ அப்போ 5 டைம்ஸ் அந்த மாதிரி 1 by 4 எடுக்க சொல்றாங்க. 1, 2, 3, 4, 5 இப்படியும் வரையலாம். ஆர் 1, 2, 3, 4, 5 இப்படியும் வரையலாம். இது ரெண்டுமே 5 டைம்ஸ் ஆஃப் 1 by 4. இதுல இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க, 9 டைம்ஸ் ஆஃப் 1 by 4. ஸோ 9 டைம்ஸ்க்கு என்ன பண்ணலாம், 9 பார்ட் தனித்தனியா வரையணும். 9 டைம்ஸ் 1 by 4 ஆஃப் அ ரொட்டி. ஸோ இது வந்து ஈஸியா இருக்கிறதுக்காக நான் இப்படியே வரையணும். 1, 2, 3, ஒன்னொன்னு ஒரு குவார்ட்டர். ஸோ 5, 6, 7, 8, 9 இப்படி வரையலாம். அப்படி இல்லைன்னா 1, 2, 3, 4 அப்புறம் 1, 2, 3, 4 8 வந்துருச்சு. தனியா ஒரு போர்ஷன், தட் இஸ் 9. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, மேட்ச் ஈச் ஃபிராக்ஷனல் யூனிட் வித் த கரெக்ட் பிக்சர். ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு என்ன கொடுத்திருக்காங்க, எத்தனை போர்ஷன் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஷேட் பண்ணதோட 8. அப்ப ஒரு போர்ஷன் தான் ஷேட் பண்ணிருக்காங்க, டோட்டலா 8 போர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ 1 by 8 மொத்தம் 8 போர்ஷன்ஸ், அதுல 1 ஷேட் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 டோட்டலா 6 போர்ஷன், அதுல ஒரு போர்ஷன் ஷேட் ஆயிருக்கு. ஸோ 1 by 6. அடுத்தது 1, 2, 3. ஸோ 3 போர்ஷன்ஸ்ல 1 ஷேட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து 5 போர்ஷன்ஸ்ல 1 ஷேட் ஆயிருக்கு. அண்ட் இங்க ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இதை நம்ம ரீகால் பண்ணலாம். மேலே இப்போ நம்பர் வந்து 5 by 6 இப்படி இருக்குன்னா 5 மேலே இருக்கிறத வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கீழே இருக்கிற டேர்ம் வந்து டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம இந்த ரெண்டு டேர்மை வந்து இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணும்.